சுந்தரம், அம்மா, ஆபரேஷன் பண்றத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன முடிவு பண்றதுன்னு தெரியலம்மா. ஆபரேஷனை பண்ண சொல்லு. அனு எந்த ஆபத்தும் இல்லாம பொழைச்சு வீட்டுக்கு திரும்பி வருவா. டாக்டர் போய் பார்த்து பேசுங்க, போங்க. சரிம்மா, வாராஜாரம்மா. அம்மா, வாராஜா. அம்மா என்ன சொன்னாங்க சுந்தரம்? ஆபரேஷன் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. எனக்கும் அதுதான் சரின்னு படுது. நீங்களா என்ன நினைக்கிறீங்க? பண்ணிடலாம். வாடா, டாக்டர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடலாம். சரி, நீ இங்கே இரு, நான் கணேஷை கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க கணேஷ். வாங்க டாக்டர். வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல டாக்டர். சொல்லுங்க மிஸ்டர் கணேஷ். ஆப்ரேஷன் பண்ணிடலாம் டாக்டர். ஓகே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே டாக்டர், எப்படியாவது எங்கள் அணுவரை மீட்டு கொடுத்துருங்க டாக்டர். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே. செல்வா, செல்வா. மாமா. என்னங்க மாமா, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? என்னமோ தெரியலங்க. சந்திரன் டிஃபன் சாப்பிட வாங்க என்ன வேண்டான்ட்டாரு. இப்ப சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டதுக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. என்னாச்சு மாமா? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஆபீஸ்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டு வெளியே சொல்ல முடியாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா. நம்ம ராஜாராம ஒய்ஃப் அனுவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அதான் கவலையா இருக்கு. அனு மேடத்துக்கு என்னாச்சு மாமா? அடிக்கடி தலைவலி வரதான், மயக்கம் வரதான். ரோட்ல அப்படித்தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஐயோ, இப்ப எப்படி இருக்காங்கப்பா? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏதோ பெரிய ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி ஆபரேஷன் பண்ணா கூட அணு பிழைக்கிறதுக்கு 50% தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் மனசொடிஞ்சு போயிருக்காங்க. ராஜாராமன் சாரை நினைச்சதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா. எங்க நானும் வரேங்க. வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் போய் அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். நாளை காலையில நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. பாவம் ராஜாராமன் சார், அவர் வாழ்க்கையில தான் எவ்வளவு பிரச்சனைகள். கடவுளே, நீதான் அவருக்கு துணை இருக்கணும். என்ன சொல்ற ஆதி? ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு அணுவுக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தாங்க. சொல்றா என்னன்னு. ஐ எம் சாரி டு சே திஸ். நான் நினச்ச மாதிரியே அவங்க தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகும். இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுலையும் 50% தான் சக்ஸஸ் ரேட் இருக்கு. அவங்களுக்கு இமிடியேட் ஆப்ரேஷன் பண்ணணுமா? இல்லைன்னா அவங்க உயிருக்கு ஆபத்தாயிருமா? அப்படியே ஆப்ரேஷன் பண்ணாலும் உயிர் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. 50-50 சான்ஸ் தானா? என்னடா அது, இந்த மாதிரி நல்லவங்களுக்கு இப்படி ஒரு சோதனையா? மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சோன்ன அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமாப்பா? என்ன சொன்னாங்க ஆதி? நான் சாகிறத பற்றி கூட கவலைப்படல, அதுக்காக பயப்படவும் இல்லை. ஆனால் நான் கண் மூடுறதுக்கு முன்னாடி நிவேதாவோட கல்யாணத்தை கண்குளிர பார்க்கணும்னு சொன்னாங்கப்பா. இப்போ என் நெஞ்சை உறுத்திட்டு இருக்கிற குறை இது ஒன்று தான் சொன்னாங்கப்பா.
ஆரம்பத்தில் நீங்க முரண்டு பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அனுவாண்டி மனசுக்கும் அது நிம்மதியா இருந்திருக்கும். பழச பேசி என்னப்பா பிரயோஜனம்? இனிமே நடக்க வேண்டியது என்னவோ அதை பார்ப்போம். சரி ஆதி, ஊரை கூட்டி ஆடம்பரமா கல்யாணத்தை நடத்த வேண்டாம். ரொம்ப சிம்பிளா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம். என்னடா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்ற? இல்லப்பா, இது நாம மட்டும் முடிவு பண்ற விஷயம் இல்ல. ராஜாராமங்களும் இதுக்கு சம்மதிக்கணும். அவர் ஏன் சம்மதிக்க மாட்டாரு? அனுவோட ஆசை தானே, கண்டிப்பா அவர் சம்மதிப்பாரு. இல்லப்பா, நான் என்ன டேய், முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம், மத்தத அங்க போய் பேசிக்கலாம். வா வாடா. ருக்கோ ருக்கோ, எனக்கு கிளம்பிடலாமா? போலாம். நாங்களும் வரோம் பெரியப்பா. நீங்கெல்லாம் வீட்டில் இருங்க, நானும் பெரியம்மாவும் போயிட்டு வரோம். நாங்களும் வருவோம். அம்மாவை பார்க்காம எங்களால இருக்க முடியாது. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. மஞ்சு, நீ ஃபர்ஸ்ட் காலேஜ் கிளம்பு. சந்தோஷ், நிவேதா 2 பேரும் இருந்து வீட்டை பாத்துக்காங்க. அம்மா எப்படி இருக்காங்க என்ன ஏதுங்கறத நான் ஹாஸ்பிட்டல் போனப்பறம் ஃபோன் பண்ணி இல்ல சொல்றேன். பெரியம்மா, நான் இன்னைக்கு காலேஜ் போல. அங்க போனாலும் எனக்கு மைண்ட் ஃபுல்லா அம்மா ஞாபகமா தான் இருக்கும். அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எங்களால வீட்டுல சும்மா இருக்க முடியாது பெரியமா. சொன்னா கேளுங்க எல்லாரும். மார்னிங் டைம்ல டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ்ல இருப்பாரு. அந்த நேரத்துல எல்லாரும் போயிங்க நின்னா நல்லா இருக்காது. நிவேதா ப்ளீஸ்மா, நீயும் மஞ்சுவும் இங்க வீட்லயே இருங்க. சந்தோஷ் உங்களுக்கு துணையா இருப்பான். நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் அப்பாவை இங்க அமுச்சு வைக்கிறோம். இது பாருங்க, அப்பா நேத்துக்கு நைட்டு பூரா ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காரு. அவர் குளிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. அப்ப நீங்க அவர் கூட வாங்க. தட்ஸ் ஆல். ஓகே? நாங்க ஹாஸ்பிட்டல் வந்து அம்மாவை பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துடுறோம். ப்ளீஸ் ப்ளீஸ் நிவேதா பெரியம்மா. ப்ளீஸ் கண்ணா, சொல்றத கேளு. நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா இப்ப வேண்டாம். சரி, நாங்க கிளம்புறோம். பத்திரமா பாத்துங்க. சந்தோஷ் பாத்துக்கோ. அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு போன உடனே ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபோன் பண்றோம். தரோம், வீட்டை பாத்துக்கோங்க. சந்தோஷ் வாங்க பாத்துக்கடா. கணேஷ். சொல்லு பிரியா. மஞ்சு, நான் காலேஜுக்கு கிளம்பிட்டேன். பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்துருண்ணா. நீ கிளம்பி போ பிரியா. நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரல. ஏன், உடம்பு சரியில்லையா? அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். ஹாஸ்பிட்டலையா? என்னாச்சு உங்களுக்கு? ராஜா, எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க? வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. போங்க. இப்படியே உட்காந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆறுது? அம்மா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. பல்லவி வேற ஃபோன் பண்ணி ஏன் வீட்டுக்கு வரலன்னு கேட்டாங்கன்னா தேவையெல்லாம் பிரச்சனை ஆயிடும். போய் தலையாத காமிச்சிட்டு வந்துருங்க. என்ன ராஜா? போறேன், கொஞ்ச நேரம் ஆகட்டும். வா கார்த்திகேயன், வாமா. அப்பா வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அதை கேட்டதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. சுந்தரம் எங்க? இன்னும் வரலம்மா. இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வரணுமா? உடனே வேணுமா? கொடுங்க பாட்டி, நான் வாங்கிட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, நான் வாங்கிட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, நான் வாங்கிட்டு வரேன். கார்த்திகேயன், இந்தாங்க. வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். செல்வராணி வா.
நல்லவங்களுக்கு ஏன் இப்படி சோதனை வருதுன்னே தெரியல. உள்ள போங்க. ருக்கு யாருன்னு கொடுங்க, பாருங்க. நான் பாக்குறேன். ஹலோ சார் நீங்க எப்படிங்க? சார் என்னுடைய வெல்விஷர் யாரு? ராஜாராமன் சார். மருந்து உள்ள கொடுக்கணும், வாங்க. ம் வாங்க. அனு, ராஜ்மோகன் சார் வந்திருக்காரு. எப்படிமா இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன். இந்தாங்க பாட்டி. என் பொண்ண உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்காம நான் செத்துட மாட்டேன். அனு, நிவேதா கல்யாணம் மட்டும் இல்ல, நிவேதாவோட பேத்தி கல்யாணத்தையும் கூட நீ ஆரோக்கியமா இருந்து நடத்தி வைக்க தான் போற. இங்க பாருங்க, நம்பிக்கையா இருங்க. அதுதான் எல்லாத்தையும் விட பெரிய மருந்து. மனசை எப்பவுமே தளர விடாதீங்க. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. தைரியமா இருங்க, சீக்கிரம் குணமாயிடுவீங்க. இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க, சரியா? நான் கிளம்புறேன். வர்றேம்மா. சரிங்க. பாட்டிமா, ரொம்ப கூட்டம் சேராதீங்க. டாக்டர் வந்தா எங்களை தான் திட்டுவாரு. சரிம்மா, மாத்திரை எல்லாம் இங்க வச்சிருக்கேன், எடுத்துக்கங்க. சரி. வாமா. என்னங்க அனு பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு. நான் சொல்றேன்னு யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. ஆதி நிவேதா மேரேஜ சிம்பிளா நடத்தி முடிச்சிடலாமா ராஜாராமன்? எஸ் சார். இல்ல, தான் பொண்ணு மேரேஜ் நடக்காது அவங்க மனசுக்கு ஒரு பெரிய குறையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்றது கரெக்ட் தான் மிஸ்டர் ராஜ்மோகன். ஆனா இப்ப அதுக்கு சரியான டைம் இல்லையே. ஆபரேஷன் எப்போன்னு சொல்லியிருக்காங்க? டாக்டர்ஸ் இன்னும் டைம் சொல்லல. அப்படின்னா ஆபரேஷனுக்கு முன்னாடியே மேரேஜ் முடிச்சிடலாமே? இல்லப்பா, இப்ப வேணாம்ப்பா. மேரேஜுங்கிறது எல்லாருடைய ஆசீர்வாதத்திலையும் சந்தோஷத்திலையும் நடக்கக்கூடியது. அது இப்படி கண்ணீரோடையும் கவலையோடையும் நடக்க வேணாம்பா. முதல்ல ஆண்டி குணமாகட்டும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க அச்சத்தை தூவி என் மேரேஜ் நடக்கணும்பா. அது வரைக்கும் அவசரப்பட வேணாம்பா. என்னப்பா? சரி ஆதி, உன்னை நான் என்னமோ நினைச்சேன். உனக்குள்ள இவ்வளவு மனப்பக்குவம் இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? என் பேத்தி ரொம்ப கொடுத்து வச்சவ. நாங்களும் தான். அப்பப்ப நாங்களும் வந்து பாத்துக்கிறோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாங்க வரோம். சரி சார். கிளம்பலாம். அதே வரேன் சார். வராங்கள். அத்தை, நீங்க வேணா வீட்டுக்கு போங்க, நான் இருந்து அனுவை பாத்துக்கிறேன். சரி. மங்கை ஒரு பாகன் கங்கையை தலையில் வைத்தான். மாயவன் கண்ணனோ மனதினில் ராதையை உயிரினில் கோதையை தான் சுமந்தான். சூழ்நிலை என்பது யாரையும் மாற்றிடும். வாழ்க்கையின் திசைகளை யார் அறிவார்? நாமாக ஒன்றை நிறைவேற்ற நினைத்தால் தானாக ஒன்று நிகழ்ந்திடுதே.
கடல் வானம் நீல நிறஜாலமும் கரை மீறி மோதும் அலை தாளமும் சுகராக மேகங்கள் நம் வாழ்க்கையில் சங்கீதமாய் அனுபல்லவி